கடல்ல இருக்கக்கூடிய மீன்களை நம்ம பிடிக்காம விட்டா அவங்களுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுமா? ஸோ இது ரொம்ப தாட்ஃபுல்லான கொஸ்டின். ஐ எம் ரியலி கிளாட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். கடல்வாழ் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபுட் செயின் எக்கோசிஸ்டம்ல மனிதர்களாகிய நாம வரமாட்டோம். அதாவது மனிதர்கள் வந்து ஒரு டெரெஸ்ட்ரியல் பீயிங், அதாவது 2 கால்களால் தரையில வாழக்கூடிய ஒரு பீயிங். ஸோ நாம தான் வந்து ஒரு போட்டை தயாரிச்சு நாம அந்த ஆழ்கடல்ல போயிட்டு மீன்களை வந்து கொத்து கொத்தா கூண்டு கூண்டா நம்ம தான் வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். கடல்ல வாழக்கூடிய அந்த மீன்களை சாப்பிட்றதுனால அவங்களுடைய எக்கோசிஸ்டம் தான் அங்கே பாதிப்படையதே தவிர அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு தவறான அசம்ஷன். ஸோ நாம் ஓவர் ஃபிஷிங் பண்ணுறதுனால பேர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும், கடலில் வாழக்கூடிய வால்ரட்ஸ், அப்புறம் ஷார்க், சீல்ஸ், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட் எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் வந்து அவங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இதன் மூலியமாக கடல்வாழ் உயிரினங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபுட் எக்கோசிஸ்டமில் நாம தான் அவங்களுக்கு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறோம். நாம் ஓவர் ஃபிஷிங் பண்ணுறத நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிஷ்ஷினுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகாது. நாம் ஓவர் ஃபிஷிங் பண்ணுறது மூலியமாக கடல்வாழ் வாழக்கூடிய லைக் அந்த ஆமை, அவங்களுக்குலாம் வந்து அந்த ஓவர் ஃபிஷிங் இல்லை நெட் மூலியமாக அவங்களுக்கு நிறைய ஹார்மும் ஏற்படுது. ஸோ சிந்திப்போம், கருணை உலகமாக மாற்றுவோம். நன்றி.